ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். என்ன பண்ணுமா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து வெஜ் தான் செய்ய போறோம். வெஜ் சமைக்கலாம். ஓகே ரைட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் தானா, ஆனா எவ்வளவு கிண்ணம் வச்சுக்கிறாங்க என்னன்னு தெரில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து மறந்துட்டாங்களாம், ஏதோ யோசிச்சுக்கிறாங்கன்னா குண்டாலா இருக்காங்களா என்னன்னு தெரியலையா. உங்களுக்கு லீக் பண்ணிட்டேன் இவங்க சொன்னதை. ஓகேங்களா, ஸ்டவ் பற்ற வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க. சவுண்டு கேளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவுண்டு கேட்குறோம். 3 4 நாளுக்கு அப்புறம் நினைக்கிறேன். முன்னாடி கேட்கவே இல்லையா? கேட்டோம், 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள். நான் என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுவும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு குழம்பு வைக்க போறோம். ஒரு கார குழம்பு வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கூட்டு பண்ண போறீங்க. கடலை பருப்பெல்லாம் போட்டு கூட்டு பண்ண போறோம். ஓகே. அடுத்து புடலங்காய். ஓகே. பொரியல் பண்ண போறோம். இது கூட மாங்காய் போட போறீங்க. கட் பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் போட போறேன், தேங்காவும் போட போறேன். மாங்காய் போட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல இனிமேல் சொல்ல மாட்டேன். சூப்பரா சரி. இல்ல சொல்லுங்க. சூப்பரா தான், நல்லா இருக்காது. சூப்பரா தான் இருந்தது. நான் சாப்பிட்டேன், அதான் சொல்றேன் சூப்பரா இருந்தது. ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் சுட எண்ணெயில. ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஷேப்ல வருதான். இந்த குழந்தைங்க வாட்டர் பாட்டில தண்ணி வச்சு விளையாட பாருங்க, அது போல விளையாடுறாங்க. எண்ணெயை கொடுத்தா ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துன்னு தெரிதா பாருங்க. கொஞ்சம் தாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? சரி. எவ்வளவு இருக்கு அதுல? இதெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டேன். முதல்ல அதை போட்டுட்டு இதை போட்டுக்கலாம். இதுல வந்து இப்ப கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகமா சோம்பா தெரியல. ஜீரகம் தான். சோம்பு போடல, வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம். இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டனால கொஞ்சம் சத்தம் வருது அதுக்குள்ள. 4 வெந்தயம் போட்டிருக்கேன். 4 வெந்தயமா? ஆமா. கை ஃபுல்லா போட்டு 4 வெந்தயமா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? பண்ண மேடம் சொல்லக்கூடாது. 4 தாங்க போட்டிருக்கேன். என்ன கசக்குதுன்றீங்களா? ஆமா கசக்குது தான். இப்ப எண்ணெய் தான் போட்டிருக்கேன். பாருங்க. சரி நான் பார்த்தேன். ஓகே, கை ஃபுல்லா போட்டது. பூண்டு. அடுத்து வெங்காயம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்களா? இது மாதிரி எண்ணெய் மாதிரி செய்யக்கூடாது. இப்படி உங்ககிட்ட கதை பேசி எண்ணெய் சூடா இருக்கு முன்னாடியே போட்டீங்க. ஆனா கொதிக்குதா? முட்டை வருதா எண்ணெயில? இப்பதான் வருது. அதான் கொஞ்சம் வாயெல்லாம் வச்சு கம்முன்னு இருங்கன்றது. கச்சான கூடாது மேடம். கேமரா எடுக்கும்போது எப்படி மேடம் சும்மா இருக்க முடியா? ஆக்ஷன் சொல்லிட்டு நாங்க தானே எடுக்கணும் கேமரா. நான் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. நான் இதை இப்ப மாத்தி வச்சுட்டேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கொஞ்சம். ஆமா, மாத்தி வச்சுட்டேன். இது வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, அந்த புடலங்கச்சி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, அதுக்கு வந்து பச்சை மிளகாய், தேங்காய் இல்ல வெங்காயம். சொல்லுங்க என்னதான் நீங்க கிச்சன்ல ரெடி பண்றீங்கன்னு தெரியல. மாத்தி போட்டுற கூடாதுல்ல. இது வந்து கொஞ்சம் பூசணிக்காய் லைட்டா வேகணும். அதுக்காக வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கரெக்டா சொல்லிட்டேன்னா. இப்ப பூசணிக்காய் என்ன பூசணிக்காய்? 2 பூசணிக்காய் இருக்கு. வெள்ளை பூசணிக்காய் சொல்லணும். கலர் பார்த்தாவே தெரிஞ்சிருங்க. நீங்க சொல்லலாம் வெள்ளை பூசணிக்கான்னு. பச்சை பூசணிக்காய் மேடம் தேவையெல்லாம் வேணுட்டு பேசக்கூடாது மேடம். கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் இதுல வந்து கரெக்டா தான் சொல்றேங்க. வேகல்னா பச்சை பூசணிக்கான்னு தான் சொல்லணும். அதான் வெந்துட்டா சோப்பு பூசணிக்காவா? வெந்துட்டா என்ன சொல்லுங்க. வெந்துட்டா என்ன பூசணிக்காய்? வெந்த பூசணிக்காய். இப்ப இதுல வந்து வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டுக்கிறீங்களா எல்லாத்துலயும்? வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அதுல போடல. அப்புறம் வந்து புடலங்காய் அவ்வளவுதான் போட்டாச்சா. இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும் சீக்கிரமா.
ம் இதுல என்ன பண்ணிருக்கலாம், ம் பாசிப்பருப்பு ம் ஊற வச்சு அப்படியே போட்டுருக்கலாம், நல்லா இருக்கும். ம் ஆனால் போட மாட்டீங்க நீங்கள், தெரியும் எனக்கு. போட்டுக்கலாம். ஆ போட்டு சொல்லணும். கீழே பாசி பருப்பு போட்டது நல்ல போட்டது ஒரு காஞ்ச மிளகா, அதை என்ன பண்ணி கீழே போட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மறைக்கிறாங்க. அப்படியே பாருங்க நீங்க இந்த காஞ்ச மிளகாவை கர்ப்பம்பூச்சிக்குள்ள கீழே இருக்கு பாருங்க. காஞ்ச மிளகா போட்டது ஒண்ணு இல்லை, பாதி பாதி. அதை போட்டாங்க. அப்புறம் என்னத்து காரம் இருக்க போறாரு. காரம் நான் வந்து கொஞ்சம் லைட்டா மிளகாத்தூள் போட்டுருவேன். ஓகேவா, போட்டா சரியாயிரும். சமையல்ல எப்பவுமே மிஸ்டேக் நடந்தா அது சரி பண்ணிடலாம். மிஸ்டேக்கே நடக்கூடாது, அதான் ஒரு சரியான ஸ்டெப். நடக்கும். தாத்தா சொல்லிட்டு போனா என்ன போல மறைக்காதீங்க. இப்ப எப்படி கரெக்டா சொன்னல, ஊத்துங்க தக்காளியா. மிஸ்டேக் ஏன் நடக்காதுன்னு அவங்க சைடுல உங்க வேலை என்ன? கேமரா எடுக்கிற வேலை, என் வேலை ஒன்லி. அப்பயே நடக்க போகுது. எக்ஸசைஸ் பண்ற வேலையா? கையெல்லாம் ஆட்டி காமிக்கிறீங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். யூஸ்வலா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது என்ன பண்றேன்னா மஞ்சத்தூள் எல்லாம் போடல, ஜஸ்ட் உப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டு தேங்காய் போட்டு அப்படி ஃப்ரை பண்ணிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து அப்படி பண்ணல, இது கொஞ்சம் வேற மாதிரி. லைட்டா உப்பு. நான் வந்து தயிர் வச்சிருக்கேன். அப்புறமா வந்து தயிர் வந்து தாளிச்சிடலாம். சாரி, இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி, அது வேகிற அளவுக்கு. என்ன கூட்டு தானே பண்ண போறோம். இது என்ன பண்றேன்னா கொஞ்சமா தண்ணி போட்டுக்கிறேன். இப்படியே ஊத்துனா ஒரே இடத்துல வந்துடும். நீங்க கேப்பீங்களா ஏன் கையில ஊத்துற, அது பதில் சொல்றேன். தெளிச்ச மாறி விடணும். கரெக்டா எவ்வளவு, ஒரு 3 நிமிஷம் வெந்துடும். தண்ணி வேற இருக்கா, அப்புறம் இந்த ஆவிலே வேற வெந்துடும். பூசணிக்காவும் வேணும். போதும். இது எல்லாமே ஒரு 4-5 நிமிஷத்துலயே வெந்துடும் சந்தா. இப்ப இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் வேகணும். கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஏன் சொல்லுங்க. ஏன்னா சொல்லு, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்ட பதில் சொல்லணும். சரி, கேட்ட பதில் சொல்றேன். உருளைக்கிழங்கு வந்து தோலோட நல்லா வாஷ் பண்ணிட்டு, இங்க பாருங்க தோலோட கட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நார்மலா உருளைக்கிழங்கு தோல் எடுத்து போடுவோம்ல, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். தோலோட போட்டாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால நான் தோலோட போட்டிருக்கேன். இப்ப நீங்க அன்னைக்கு சாப்பிட்டீங்கல்ல, தோலோட போட்டு குழம்பு வச்சோம்ல, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. அப்படிதான் சொல்லணும். என்ன பண்றது, மறைக்கக்கூடாது. கேமராலெல்லாம் மறைக்கிறதுக்கெல்லாம் தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்படியா? ஆமா, சொல்லுங்க. அப்படிதான். இதுல நீங்க ஏன் முருங்கைக்காய் போடல? இல்ல சதா, இதுல வந்து இப்ப இந்த கொண்டைக்கடலை போடுறோம்ல, நம்ம இதுதான் இதோட ஃப்ளேவர் தான் வரணும். இதோட ஃப்ளேவர் வருமான்னு தெரியல. முருங்கைக்காய் போட்டா முருங்கைக்காய் ஃப்ளேவர் தான் வரும். அதனால கத்திரிக்காய்க்கும் கொண்டைக்கடலைக்கும் தான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து ஒருத்தர் குடிக்கும், அதனால உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிட்டேன், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன். முக்கியமான விஐபிக்கு பிடிக்குமா? ஆமா, உருளைக்கிழங்கு போல பல பிரச்சனை. நம்மளாம் சொல்ல வேணாம். முக்கியமான விஐபி எங்கலாம் பரவாயில்ல. மிளகாத்தூள் வந்து கொஞ்சம், இது வந்து காரம் கம்மியா தான் இருக்கும், அதனால நான் நிறைய போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தக்காளி வேற அரைச்சி ஊத்திருக்கேன்னா, அடுத்து வந்து புளி வேற ஊத்தி போறேன்னா, அதனால என்னன்னா காரம் வந்து பத்தாம போயிடும்.
அதனால போட்டிருக்கேன். இது உங்க மேல தெரிக்கும், நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல. பரவாயில்ல, பாத்துக்கலாம். சொல்லுங்க. அப்பவே அந்த மாதிரி தெரியும் எனக்கு, நீங்க தான் சொல்வீங்க. நெருப்புல கையோடுற ஆள் நாங்க. என்னது? நெருப்புல கையோடுற ஆள் நாங்க, இதுக்கெல்லாம் பயந்துருக்கோம். அப்படியா? விடுப்பா. அந்த நெருப்பு இல்ல, இது ஸ்டவ். இது அந்த நெருப்புல எந்த நெருப்பு? காயிலாமே சுருங்கிட்டாவே என்ன கொஞ்சமாயிடும். கொஞ்சம் சுருங்கிட்டா கொஞ்சம் பார்த்தா ஆகும். சுருங்கிட்டா வெந்துருச்சு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களோ? அப்ப வெந்துச்சாஜா? காயில ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. வாயில போட்டா கொஞ்சம் லைட்டா கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். கீழே வந்துச்சு. பாக்காதீங்க பாக்காதீங்க, அதான் கண்டுபிடிச்சிருவாங்க. வேணா வேணா, அதை எடுத்து போடணும்னு பாக்காதீங்க. என்ன சாரா போட மாட்டேன் அதுல. தெரியும், அப்படியே நீங்க பாக்குறீங்களா? பொல்லமா வனவா இவன் பாக்குறானா இல்லையான்னு நீங்க பாத்துக்கினே இருக்க உலகம். நான் வந்து இத பெருக்கி க்ளீன் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். அப்படி பாக்கலையே, காலையே ஒட்டும்ல, அதுக்காக உங்க பார்வை அப்படி பாக்கலையே. ஆனா பாக்குறாங்களா, டக்குன்னு சொல்ல போடலாம்ன்ற போல பாக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், அது லைட்டா நடக்கு நடக்குன்னு இருக்கும். இது வந்து வெந்துருச்சு, அவ்வளவுதான். ஈஸியா இருக்குது இந்த பொடலங்காய் கூட்டு தான். எண்ணெயை ஊத்துறீங்க, அதை போடுறீங்க, 2 பச்சை மிளகா காஞ்ச மிளகா போடுறீங்க, அவ்வளவுதான். உப்பை போடுறீங்க, நான் வந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க பண்ற பில்டப் எடுத்து பாரு. அப்படி தவா வைப்பீங்களா, அப்படி எண்ணெயை ஊத்துவீங்களா, அப்படி ஓடுவீங்களா, இதை போடுவீங்களா? ஒரு 5 நிமிஷம் ரெடி பண்றதுக்கு. சொல்லுங்க. புளி ஊத்துறேன்னு தண்ணி ஊத்துறேன். ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? வீடியோல தெரிஞ்சுன்னு தண்ணி ஊற்ற மறுபடியும் பாருங்க. தெரிஞ்சிச்சு சொல்லிட்டீங்களா? அப்புறம் வந்து பொடலங்காய் வந்து வெந்துருச்சு. நான் வந்து மாங்காய் வந்து பொடியா கட் பண்ணிருக்கேன்னா மாங்காய் இதோட சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். வெந்துடும், அது ரொம்ப டைம் எடுக்காது. அதனாலதான் லாஸ்டா போடுறோம். முன்னாடியே போட்டோம்னா அதோட சேர்ந்து குழஞ்சு போயிடும். இப்ப நம்ம இதை எடுத்து சாப்பிடும் போது ஒரு பைட் வரும், லைட்டா காரம். விடுங்க, நான் சொல்லி கொடுத்தது எனக்கே சொல்லாதீங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் லைட்டாக போட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நான் லாஸ்ட்டாக போடுறேன். எனக்கு லைட்டாக நிறைய ஆயிடுச்சுல்ல. இங்கே பாருங்க, பிக்கிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சா? இது வந்து காய் வெந்துருச்சு. பாசி பருப்பு, கடலை பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், இதோட சேர்த்து. இன்னும் நான் அதில் வந்து உப்பு போடல, உப்பு போடாம வேக வச்சிருக்கேன். புளி ஊத்திருக்கேன்னா, புளி ஊத்தின உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா கொதிக்கணும். அப்பதான் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம புளி ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஊத்தி உடனே தண்ணி ஊத்திட்டா என்ன ஆகும்னா அந்த புளிப்பு அப்படியே இருக்கும், குறையவே குறையாது. அதனால ஒரு 2-3 நிமிஷம் விடணும். தெரிக்கும் உங்க மேல படம். இல்ல என்னாச்சு, இப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் என்னன்னு தெரியல. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, பெப்பர் பவுடரும் பெருங்காயத்தூள் போட்டு வச்சுக்கேன். இது அதுவும் சிமிலர் டிஃப்ரெண்ட் தான் இருக்கு கலர்ல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன்.
தேங்காய் வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன், நிறைய இல்லை. கூட்டுலயும் தேங்காய் போடலாம், போடணும்னா போட்டுக்கலாம், அப்படி சொல்றேன். இப்போ நீங்க போடணுன்றீங்களா வேணான்றீங்களா? இல்ல அதை யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் அது கொஞ்சம் வேலை முடியல. சரி, சாப்பிட்டு முடிச்சோடனே யோசிங்க, போடலாமா வேணாமான்னு கூட்டல. மெரிச்சிட்டேன் நான், இதுக்குதான் சொன்னேன் கிளீன் பண்ணிடுறேன். பருப்பு ஊற்றிருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போடணும். நான் அதுக்கு முன்னாடி இதை கொட்டிடுறேன். இது வந்து நல்லா வேகலை தெரியுதா, இப்படி வாயில போட்டா கடிச்சு சாப்பிடணும், அப்படி இருக்கணும், குழைய வேக வைக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். திக்கா செய்யணும், அப்பதான் என்னன்னா அப்படியே ஸ்பூன்ல எடுத்து ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கரண்டியில் எடுத்து போடக்கூடாது, ஸ்பூன்ல எடுத்து போட்டு தான் சாப்பிடணும். கரண்டியில் போடக்கூடாது, அப்படியே சாப்பிடலாம் கையை விட்டு. இதை ஆஃப் பண்ணிடுறேன், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் புளி ஊற்றிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோமா, ஒரு 10 நிமிஷம் விட்டுரும். அப்போதான் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு லைட்டாக திக்காகி வரும். இப்போ இது வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும், இறக்கிறேன். தாளிச்சிட்டா அதுவும் முடிஞ்சிடும். நெய் ஊற்றி தாளிக்க ஐயோ மறந்துட்டேன், இதுதான் என்ன கேட்கணும், நான் தான் சொல்லுறேன்ல. நானும் அதான் யோசிச்சு, சரியாவே செய்ய மாட்டீங்க. நெய் ஊற்ற வேண்டியது யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த எண்ணெயை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதை ஊற்றி விடு. வேணாம் வேஸ்ட் ஆயிடும், சூடாயிருச்சு எண்ணெய். அது அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணணும், ஓகே. எண்ணெய் ஊற்றி தாளிக்கல, அதான் தாளிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் யூஸ்வலா பண்ற மாதிரி இல்லாம மாத்தி பண்ணிட்டேன். இதுதான் நிறுத்தி நிதானமா செய்யணும்ன்றது. கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி டப்பா வாங்கிட்டோன்னே கன்ஃபியூஷனா இருக்கு, எது எதுல இருக்குன்னு தெரிய மாட்டேது. ஆர்வ கோளாறுல நான் தான் அப்படி பண்ணிட்டேன். இது பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன்னா, தாளிக்கிறதுக்கு சொல்றேன். கடுகு, ஜீரகம், பூண்டு போட்டிருக்கேன். அடுத்து வந்து பெருங்காயத்தூள். நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா அதுல வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இப்படி கண்டுபிடிக்க கூடாது. கிச்சன்ல சமைச்சோம் தான். காஞ்ச மிளகா எங்க மறைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மறைச்சிட்டேன், ஒளிஞ்சிட்டு கீழே, அவ்வளவுதான். தாளிச்சிருக்கோமா, இதுல ஊத்திடுறோம். அவ்வளவுதான். இப்ப இது வேலை முடிஞ்சிச்சு. ஆனா அதான் சொல்றேன், இல்ல தேங்காய் போடணும்னா போடலாம், கையில திரிக்குது. தேங்காய் போடாதீங்க, வேணாம் வேண்டாவா? கெட்டுருவோம்னா நீங்க என்ன என்னைக்கு இருக்குச்சு சாப்பிட போறீங்க? நாளைக்கா? எப்படி இன்னைக்கு காலி ஆகுதுல்ல? யார் சொன்னா அப்படின்னு? நான் தான் சொல்றேன், ஏன்னா சாப்பிட்றது நான் தானே. நீங்களாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்ப்பீங்க. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். உப்பு போட்டிருக்கேனா? உப்பு திங்கல போடலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா நான் வந்து காய் வேகும் போது வேற உப்பு போட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம்
ரெடி ஆயிரும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது கூட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களா? கூட்டு ஆமா அவ்வளவுதான். ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டுங்க. ஆஃப் பண்ணி மூடுங்க. இதெல்லாம் மட்டும் கரெக்டா பாருங்க சொல்றது. ஓகே 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். நான் காட்டுறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சும்மா எடுத்துனுக்கிறேன், எனக்கே சொல்லித்தராங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சமையல் முடிச்சிட்டோம். நம்ம என்ன சமையல் முடிச்சிருக்கோம்னு பார்க்கலாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. சொல்லிட்டேனா? கருப்பு கொண்டக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டா இப்படி ஒரு குழம்பு வச்சிருக்கோம். மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் காரக்குழம்பு. ஆமா. அடுத்து வெள்ளை பூசணிக்காய் போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல். இதுல மாங்காய் போட்டிருக்கோம். அப்புறம் தேங்காய் போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலே தான். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே பாய்.